Hi, hello, vanakkam. Welcome to our channel Cookiee Tamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாயில வெச்சுனேமே கரையக்கூடிய அசோகா அல்வா தான் பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லைங்க. வெறும் 3 பொருள் இருந்தா போதும். சட்டுன்னு செஞ்சிரலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Cookiee Tamizha சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பருப்பு வேகறதுக்கான தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பருப்பை இந்த தண்ணியில் போட்டுடலாம். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா குழைவாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு அல்வா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நுரைச்சி வேக ஆரம்பிச்சிருச்சு. இடையில ஒரு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக பொங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம கலக்கி விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2ஐயும் முதல்ல ஒட்டுக்கா போட்டிங்க அப்படின்னா கிஸ்மிஸ் பழம் சீக்கிரமாகவே வெந்துடும். இது வந்து ப்ரௌன் கலரில் வராது. கிஸ்மிஸ் பழம் நல்லா பந்து மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது 2ஐயும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுக்கணும் இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடிபத்திரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித கட்டியும் இல்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடையில நெய் ஆட் பண்ணி கலக்கிட்டே வரணும். நம்ம எந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அல்வா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து போடும்போது நல்லா லேயராக வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாங்கள் 2 பிஞ்ச் ஃபுட் கலரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே விட்டுக்கோங்க. இல்லைன்னா சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுற்றிலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சைடு வந்து வெந்து ஒரு சைடு வேகாமல் அந்த மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள் கலர் எல்லாம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்க பாதாமையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான அசோகா அல்வா தயாராகிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.